கருவேப்பிலை பொடி ஒன்று தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, எள், உளுந்தம்பருப்பு, தனியா, இதெல்லாம் இப்போ நம்ம போட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்குவோம். நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடுவோம். கருகக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. அதனால் கருகாக எடுத்துக்குவோம். இந்த இதில் வந்தால் போதும். பாருங்கள் எப்படி இருக்குது, சூடாக இருக்குது. ஆறட்டும். அதே ஃபேனில் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் அப்படி கொஞ்சம் வறுத்துடுவோம். இப்போ அதிலே கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்துட்டோம். இப்போ காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுப்போம். நான் குண்டு மிளகா தான் எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு. ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்குவோம். போதும். இதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருவோம். கருவேப்பிலை நல்லா கழுகிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா இதுவாக வச்சுன்னா பாருங்கள், இந்த இது வந்தால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருதக்கூடாது, நல்லா இருக்காது. பச்சை வாசனை போனால் போதும். நம்ம வேணால் புளி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் புளி போடலை. இது வந்து சாதம் கலர்றதுக்கு தான். நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம தேவையானப்போ நம்ம எடுத்து போட்டு குழம்புக்கு பதில் நம்ம இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துன்னு வந்துட்டோம். இது நம்ம வந்து பொடி பண்ணிடலாம். நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை அதேமாரி கருவேப்பிலையும் நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி உதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சிடுவோம், பொடி பண்ணி வச்சுக்குவோம். நான் வந்து பெருங்காயம் போடலை, அதனால் எல்ஜி பெருங்காயத்தூள் தான் இருக்குது. அதனால் நம்ம அரைக்கும்போது போட்டுக்குவோம். கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிட்டோம். நல்லா அரைச்சி நல்லா பாருங்கள், உதிரியாக எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்பப்போ எடுத்து வச்சுக்கலாம். நான் இது எடுத்து கொட்டி இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நல்லா ஆற வச்சு. அப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாதம் செய்துக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் பொடி. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.